தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமம் பெயர் வள்ளியூர். பசுமை நிறைந்த வயல்கள், பறவைகள் கோவம், காலை நேரம், அமைதியான வாழ்க்கை, இவை எல்லாம் அந்த கிராமத்தின் அழகை காட்டின. அந்த கிராமத்தில் ராஜன் என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்தான். ராஜன் மிகவும் உழைப்பாளி. அவனுக்கு நிலம் அதிகமில்லை, 1 ஏக்கர் நிலம் மட்டும் இருந்தது. ஆனாலும் அந்த ஒரு நிலத்தை அவன் தன் உயிரைப் போல் பார்த்து கொண்டான். தினமும் அதிகாலை எழுந்து வயலுக்குச் சென்று வேலை செய்தான். அவனுக்கு மனைவி லக்ஷ்மி, ஒரு மகன் குமார் இருந்தார்கள். ஒரு ஆண்டு மழை சரியாக பெய்யவில்லை. வயல்கள் உலர்ந்து போனது. எல்லா விவசாயிகளும் கவலையில் இருந்தார்கள். ராஜனும் அதே நிலை. அவன் விதைத்த விதைகள் முளைக்கவில்லை. வீட்டில் உணவுக்கூட குறைந்து விட்டது. ஒரு நாள் குமார் கேட்டான், அப்பா, நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஏன் நமக்கு நல்லது நடக்கவில்லை? ராஜன் சிரித்துக் கொண்டு சொன்னான், குமார், வாசிக்கும் எப்போதும் உடனே பலன் கிடைக்காது. நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நல்லது நடக்கும். அடுத்த நாள் ராஜன் வயலுக்குச் சென்றபோது ஒரு வயதான மனிதரை பார்த்தான். அவர் மிகவும் களைப்பாக இருந்தார். ராஜன் உடனே அவரிடம் சென்று தண்ணீர் கொடுத்தான். அந்த முதியவர் கேட்டார், மகனே, உன் நிலை எப்படி இருக்கிறது? ராஜன் உண்மையை சொன்னான். எனக்கு பயிர் இல்லை, ஆனால் நான் நம்பிக்கையை விட்டுவிட மாட்டேன். அந்த முதியவர் சிரித்தார். அவர் தனது பையிலிருந்து சில விதைகளை எடுத்தார். இதை விதை, இது ஒரு சாதாரண விதை இல்லை. இதை நம்பிக்கையுடன் விதைத்தால் நல்ல பலன் தரும். ராஜன் அதை பெற்றுக்கொண்டு நன்றி கூறினான். அவன் அந்த விதைகளை தனது நிலத்தில் விதைத்தான். தினமும் அவற்றை கவனித்தான். மழை இல்லாத போதும் அவன் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினான். குமார் கேட்டான், அப்பா, இந்த விதைகள் முளைக்குமா? ராஜன் சொன்னான், நம்பிக்கை இருந்தால் எல்லாம் முடியும். நாட்கள் சென்றன. ஒரு நாள் அந்த விதைகள் முளைத்தது. சிறிய பச்சை செடிகள் தோன்றின. ராஜன் மகிழ்ச்சியில் கண்களில் கண்ணீர் வந்தது. சில மாதங்களில் அந்த செடிகள் பெரியதாக வளர்ந்தன. மற்ற வயல்களில் எதுவும் இல்லாதபோது ராஜனின் வயல் பசுமையாக இருந்த. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாள் அதே முதியவர் மீண்டும் வந்தார். எப்படி இருக்கிறாய் மகனே? ராஜன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், உங்களால் தான் என் வாழ்க்கை மாறிவிட்டது. முதியவர் சிரித்தார். நான் உனக்கு கொடுத்தது விதையல்ல, அது உன் நம்பிக்கை. நீ உன் உழைப்பையும் நம்பிக்கையையும் சேர்த்ததால்தான் இது சாத்தியமானது. அந்த நாள் முதல் ராஜன் தனது வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். நம்பிக்கை இருந்தால் எந்த கஷ்டத்தையும் வெல்லலாம். குமார் இந்த சம்பவத்தை பார்த்து வளர்ந்தான். அவனும் தனது வாழ்க்கையில் எந்த சிரமம் வந்தாலும் மனம் உடையாமல் முயற்சி செய்தான். கிராம மக்கள் ராஜனை அனைவரும் மீண்டும் உழைக்கத் தொடங்கினர். சில காலத்தில் கிராம் மீண்டும் செழித்து வளர்ந்தது. ஒரு நாள் குமார் தனது அப்பாரிடம் கேட்டான், அப்பா, அந்த விதைகள் உண்மையிலேயே விசேஷமா? ராஜன் சிரித்து சொன்னான், விதைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான், ஆனால் நம்பிக்கைதான் அதை விசேஷமாக மாற்றுகிறது.